தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கிரெடிட் கார்டு பயன்படுத்துவோர்கள் இந்நாட்டில் கிட்டத்தட்ட பல லட்சம் அப்படிங்கிறத தாண்டி கோடிகளை கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு தகவல். அதைவிட அதிகமாக 2 லட்சம் கோடிக்கு மேல் நிலுவைத் தொகை இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் அது ரெட்டிப்பாக இருக்குது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக நம்ம எடுத்திருக்கிறோம். பிளாஸ்டிக் பிடியில் தமிழகம் கிரெடிட் கார்டு கடனிலிருந்து மக்கள் மீள வழி இருக்கிறதா என்ற விவாதத்தில் நம்மோடு இன்று 2 கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. இருவரும் வங்கி சார்ந்த கருத்துரையாளர்கள். நான் அறிமுகம் செய்கிறேன். பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் மற்றும் வங்கி அதிகாரி, ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி கோபால். இருவரையும் வணக்கம். வணக்கம் சார். கோபால் சார், ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட துவங்கிடுறேன். முதல்ல இந்த கிரெடிட் கார்டு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. உண்மையாக அவ்வளவு சர்க்குலேஷன் இருக்கா சார்? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களாம் ஒரு டெபிட் கார்டு வச்சுருப்பாங்க. பட் கிரெடிட் கார்டு எல்லாரும் எடுக்கிறது இல்லைல்ல சார்? கிரெடிட் கார்டுன்றதே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு வரம்னு சொல்லலாம், சாபம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. நம்ம அதை யூஸ் பண்ணுற விதத்தில் அதோட பெனிஃபிட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கும் தெரியாமல் நிறைய பணம் சார்ஜஸ்ஸு, பெனல்ட்டி சார்ஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற பேரில் பல பேரில் அவங்க பேங்க் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 1 கோடிலாம் இல்லை, இந்தியா முழுக்க எல்லா ப்ரைவேட் செக்டார் பேங்க், கமர்ஷியல், நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 12 கோடி கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எஸ். பட்டு மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் 2 லட்சம் கோடிக்கு மேலே இது பண்ணிட்டுருக்காங்க, யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் பர்மனெண்ட்டாக அவுட்ஸ்டாண்டிங்னு பார்க்கும்போது அரௌண்ட் 2.4 to 3 lakh crores தான் இருக்குது. தட் மீன்ஸ் பணம் வாங்குறவங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறவங்க அந்த டியூ டேட் அன்றைக்கி ஃபுல் பேமெண்ட் ஓரளவுக்கு நிறைய பண்ணிடுறாங்க. அதனால தான் எவ்ரி இயர் உங்களுக்கு யூசேஜ் ஆஃப் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஸ் வெல் அஸ் அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் கூட கான்ஸ்டண்ட்டாக அந்த 2.25-3 கோடி 3 லட்சம் கோடி தான் எப்போவும் பர்மனெண்ட்டாக அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ அது ஒரு குட் சைன்னு சொல்லலாம். அந்த சேம் டைம் அவ்வளோ இருக்கிறதும் ரொம்ப ஒரு பேங்க்குக்கு ரொம்ப இதுதான் அது. பட் மக்களுக்கு விஷயம் தெரியாமல் அதில் காலை விட்டு, ஆழம் தெரியாமல் காலை விட்டு, அது எந்த கார்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிடுறாங்க. அதனால் உங்களுக்கு பெனல்ட்டி சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இதோட ஹை இன்ட்ரெஸ்ட் எந்த லோன்லேயும் கிடையாது. 3.4% 3% வரைக்கும் எடுத்துக்கிறோம். 4% பர் மந்த்து. தட் மீன்ஸ் நீங்கள் ஆனுவலைஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 36% வட்டி போகிறது. நார்மலாக நம்ம ஹவுசிங் லோனோ இல்லை பர்சனல் லோனோ இல்லை கார் லோனுக்கெல்லாம் 12, 14 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஹவுசிங் லோன் இன்னும் கம்மியாக கூட இருக்குது. அண்ட் ஈவன் எஜுகேஷன் லோனு கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், வித்யாலட்சுமி ஸ்கீம், அதே மாதிரி இவங்களுக்கு விஸ்வகர்மா ஸ்கீம், அது மாதிரிலாம் லோன் கொடுக்குறதுல கூட எல்லாம் 7%, 10%குள்ளே தான். பட் கிரெடிட் கார்டுன்ற ஒரு பூதத்துக்கு அவங்க 36-40% போடுறாங்கன்னு மக்களுக்கு தெளிவாக தெரியணும். அது எப்போ போடுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் வரைக்கும் பில்லிங் சைக்கிள்னு பேர் அதுக்கு. அந்த பில்லிங் சைக்கிள் நீங்கள் கார்டு வாங்கும் போதே நீங்கள் எடுத்துக்கலாம். 1ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ நீங்கள் உங்களோட வரவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த டேட் வரைக்கும் பில் பண்ணிவிட்டு உங்களுக்கு பில் வந்துடும், அன்றைக்கே வந்துடும். அது 15லேருந்து 20 நாளுக்குள்ளே ஒரு பேங்க் டைம் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி பில்லிங் சைக்கிள், 1ஆம் தேதி டேட்டில் பில்லு உங்களுக்கு வந்ததுன்னா 31ஆம் தேதி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கின எல்லாமே அதில் வந்துடும். சம்டைம்ஸ் 1ஆம் தேதி அவங்க வாங்கின கடைக்காரங்க கிளைம் பண்ணலன்னா அது வராது, அது ரொம்ப கம்மியானதாக இருக்கும். ஸோ 1ஆம் தேதி வாங்கின வரைக்கும் கடன் பொருளில் அதோட பில் உங்களுக்கு வந்ததுன்னா 15லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் ஃபிக்ஸ் கொடுக்கணும், ஃபுல்லாக கட்டிடணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த டேட்டில் கட்டலைன்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டீங்க, அவ்வளோதான். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு 10 நாள் கழிச்சு பே பண்ணால் கூட பெனல்ட்டி சார்ஜஸ்ன்னு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் வாங்கிடுறாங்க. நேஷ்னலைஸ் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்லாம் ஒரு இடத்துல. அதை தவிர அந்த டேட்லேருந்து நீங்கள் கட்டுற வரைக்கும் 36% வட்டி போட்டுருவாங்க.
உங்களோட இது வர கம்மியாயிடும். சிபில் இந்த இதுவும் கம்மியாயிடும். சிபில் ஸ்கோர் கம்மியாச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக லோன் வாங்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கடன் அதை யூஸ் பண்ணுறவங்க டியூ டேட்டில் கரெக்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கிற பொருள்கள், அத்தியாவசியமான பொருள்கள் வாங்கணுன்றது வாங்கணும். இல்லை, டியூ டேட்டில் கரெக்டாக பே பண்ணால் என்ன பெனிஃபிட்டு? டியூ டேட்டில் கரெக்டாக பே பண்ணால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நான் யூஸ் பண்ணுறது, எனக்கு 45 நாள் கிரெடிட் நான் எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் ஒரு பைசா இன்ட்ரெஸ்ட் கட்டுறதில்ல, பெனல்ட்டி கட்டுறதில்ல. எப்படின்னா, நீங்கள் ஒரு கார்டு இல்லை 2 கார்டு வாங்கணும். 2 கார்டு வாங்கி ஒரு பில் சைக்கிள் 1ஆம் தேதி, ஒரு பில் சைக்கிள் 15ஆம் தேதின்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அந்த 1ஆம் தேதி கார்டை யூஸ் பண்ணணும். 15லேருந்து 31 வரைக்கும் அந்த 15 பில்லு சைக்கிள் கார்டை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பில்லு வரும். அதுலேருந்து ஒரு 18 நாள் 20 நாள் கிடைக்கும். கிட்டத்தட்ட 30-35 நாள் அந்த பில்லுக்கு. அதே மாதிரி இது வந்து நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வாங்குறது 15ஆம் தேதி தான் அவங்க பில் பண்ணுவாங்க. இல்லை சாரி, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வாங்குறது அடுத்த 1ஆம் தேதி தான் இந்த பேங்க் பில் பண்ணும். அதுலேருந்து ஒரு 20 நாள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 35 நாள் கிரெடிட்டை வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ப்ரொவைடட் ஆன் த டியூ டேட் நீங்கள் பே பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட பணம் பேங்க்கில் இருக்கிறத எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வாங்கின ஒழிய, கார்டு தான் இருக்க எங்கே வேணால் போய் தேய்ச்சிக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்களுக்கு இது பெரிய லாஸ் தான் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு 30 நாள் அந்த அமௌண்ட்டை டிலே பண்ணி கட்டுறதுக்காக மட்டும் தான் ஆப்ஷன், வேறு எந்த பெனிஃபிட்டும் இதில் இல்லை. அதை தவிர நம்மளுக்கு வேறு பெனிஃபிட் எதுவும் இல்லை. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒன்று வாங்கினோன்னா, உங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு போனஸோ இல்லை ஒரு இன்சென்டிவோ வரும்னு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆடி தள்ளுபடி, ஜனவரியில் வந்து நியூ இயர் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்காது. பிப்ரவரிலேயோ மார்ச்லேயோ இல்லை ஆடி தள்ளுபடினா ஆகஸ்ட்னா செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு 50,000 60,000 வருதுன்னா, அந்த பொருள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏசி வாங்கணும் இல்லைனா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னா, நீங்கள் இந்த கார்டை வச்சு நீங்கள் ஆகஸ்ட்லேயே வாங்கிடலாம். வாங்கிட்டு நீங்கள் செப்டம்பரில் அது வரும்போது பே பண்ணிடலாம். அந்த பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அதை தவிர வேறு ஒன்றும் மேஜராக பெனிஃபிட் கஸ்டமருக்கு கிடையாது. ரவிசங்கர் சார், கிரெடிட் கார்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பட் இந்த 30 நாள் தான் ஒரு கிரேஸ் டைம். இந்த 30 நாள் கிரேஸ் டைமுக்காக கிட்டத்தட்ட நீங்கள் 20 நாள் தாங்க. 20 நாள் கிரேஸ் டைம். இந்த 20 நாள் கிரேஸ் டைமுக்காக இவ்வளோ பேர் கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறாங்களா? இவ்வளோ ஆபத்து அப்படின்ட்டு அது கோபால் அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு மேலே இஸ் பாயிண்ட் இஸ் ரைட். பட் ஐ வாண்ட் ஆட் சம் ஆல் திங் ஆல்சோ. இந்த பெனிஃபிட்னு பார்க்குறச்ச நம்ம வந்து மேல்தட்டில் இருக்க மக்கள் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? சார், நான் ஒரு இது வாங்க போகிறேன், ஜுவல்ஸ் வாங்க போகிறேன், 3 லட்சம் ஆகுது. அடப்பா, என் டெபிட் கார்டு நான் ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவேன். நான் ஸ்வைப் பண்ணுறேன் டெபிட் கார்டு. ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஒரு சவரன் வாங்குவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 30 நாள் 40 நாள் வரைக்கும் இந்த பேங்க்கில் டைம் கொடுக்குறோம். 40th டே நமக்கு சொல்லுவான் பேமெண்ட் டியூ டேட். என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்க எடுத்துக்க, நோ இஷ்யூ அட் ஆல், ஃபுல் பேமெண்ட்டு கொடுத்துருவேன். ஓகே. பட் பணம் இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறச்சு ஒரு சவரன் 2 சவரன் வாங்கணும். அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார், 15,000 20,000 மாத சம்பளம், 30,000 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறார். யூஸ் பண்ணி 2 லட்சம் பேமெண்ட்டு பண்ணுறார். அவருக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்கானோ, மேபி அவருக்கு 1 லட்சம் லிமிட் கொடுத்தால் 1 லட்சம் பேலன்ஸை மட்டும் ஒரு கை விட்டு கட்டணும். சரி, இந்த 1 லட்சம் கொடுத்து விட்டு இதில் அவருக்கு மந்த்லி எவ்வளோ மினிமம் பேலன்ஸ்ன்னு இருக்கும். அந்த மினிமம் பேலன்ஸ் டியூ, சார் நீங்கள் 1 லட்சம் வாங்கினீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க, மினிமம் நீங்கள் மாதம் 5,000 ரூபாய் கட்டுங்க போதும். 2,500 கட்டு. அப்புறம் என்ன? ஓகே, 2,500 கட்டுறேன், ஒரு சவரன் வாங்கிட்டு. அங்கே தான் இஷ்யூவே. இப்போ மினிமம் அப்படின்னு வாங்கினால் 2,500 ரூபாய். அந்த 2,500 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு மாதம் 3.5% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். 1 லட்சம் 2,500 ரூபாய் கட்டிட்டு இந்த மாதம், அதான் எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து மினிமம் நீங்கள் இதை கட்டுங்க போகிறோம். ஆனால் மேலே கட்டலாம், நீங்கள் இதை கட்டலாம் நான் சொல்லலை பேங்க். நீங்கள் மினிமம் 2,500 கட்டிங்க, 1 லட்சத்து 2,500 ஃபஸ்ட்டு மந்த் போயிடுது, மீதி 97,500 ரூபாய். அந்த 97,500 ரூபாய்க்கு மாதத்துக்கு 3.5% இன்ட்ரெஸ்ட் இதை சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஒருவேளை அந்த 2,500 ரூபாயை நான் டியூ டேட்டில் கட்டாமல்
4 நாள் கழித்து கட்டினேன்னு வச்சுங்க, அந்த 4 நாளைக்கு லேட் ஃபீ பேமெண்ட், அந்த லேட் ஃபீ பேமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி, அந்த லேட் ஃபீ பேமெண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு இன்ட்ரெஸ்ட் அகைன் அந்த 3.5%. யூ காட் மை பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு, ரொம்ப ஒரே சமயத்தில் வாங்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக கிரெடிட் கார்டு பெரிய ஒரு இதுதான். இப்போ எனக்கு எடுக்கிறேன்னு வச்சுங்க கிரெடிட் கார்டு, இல்லை நான் மாதம் 30ஆம் தேதி பில்லு வந்து ஃபுல் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு எதுக்கு சார் இது? எதுக்கு என்றால், ஒருவேளை நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன் ஆர் இந்தியாவுக்குள்ளேயே டூரெல்லாம் போகிறேன், டூரெல்லாம் போகும்போது இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு டெபிட் கார்டு இதை யூஸ் பண்ண தேய்க்கலாம். இதையும் தாண்டி திடீர்னு எனக்கு ஃபண்ட்ஸு வேண்டியிருக்கு சார், அந்த ஃபண்ட்ஸு வேணுங்கிறது, ஆர் டெபிட் கார்டு யூஸ் ஆகலை, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், திடீர்னு ஃபண்ட்ஸு பிளாக் ஆகுது. ஸோ கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறது யூஸ்ஃபுல் தான், எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முன்னாடி நீங்கள் அவர் கோபால் அவர்கிட்ட பேசும்போது பேசுனீங்க, ஆக்டிவ் கிரெடிட் கார்டு. ஆக்டிவ் கிரெடிட் கார்டுங்கிறது ஜூலை 2025 11,16,000 கோடி இருக்குது ஆக்டிவ் கிரெடிட் கார்டு. இது வந்து உங்களுக்கு 2006 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2006 6 கோடி என்னமோ தான் அந்த 2006 இது. ஸோ 2006 6 கோடி தான் இருந்திருக்கு, இப்போ இவ்வளோ ஆயிருக்கு. இதையும் தாண்டி ஜூலை 2025 2.91 lakh crores, 2,91,000 கோடி கிரெடிட் கார்டில் டியூஸ் இருக்குது. இது வந்து ஜூலை 2021 பார்த்தீங்கன்னு வச்சுங்க 1,13,000 கோடி தான். ஸோ இந்த 4 வருஷத்தில் 2.2 times கிரெடிட் கார்டு லோன் அவுட்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது இந்த கிரெடிட் கார்டுக்கு. ஆனால் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு வந்து, சார் கிரெடிட் கார்டு இவ்வளோ லட்சம் கோடியா? ஆனால் ஓவரால் பேங்கிங் சிஸ்டம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஓவரால் சிஸ்டத்தில் இந்த கிரெடிட் கார்டு டியூ 2,91,000 ஒன்றுமே இல்லை. ஏன் சார்? ரொம்ப கம்மி, ஷேர் கம்மி. பேங்குக்கு கம்மி சார், பட் 2 லட்சத்துக்கு மேலே கோடி என்ன பண்ணியிருக்காங்க, பெண்டிங் வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் பாதிக்க பெண்டிங் வைக்கலை. அதாவது அன்றைய தேதிக்கு ஓவரால் இதில் இஷ்யூ பண்ணதில் பெண்டிங்கிறது என்ன? பெண்டிங் கட்ட முடியாது. இல்லை பெண்டிங்கிறது என்னன்னா, நான் இந்த மாதம் உங்களுக்கு 5,000 ரூபாய் கட்டணும், அதை கட்டவில்லைன்னா பெண்டிங். என்னுடைய அமௌண்ட் 1 லட்சம். இது நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த 1 லட்சம் ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் காமிப்பேன் கிரெடிட் கார்டில். ஆனால் ஓவர் டியூவா? டியூ எவ்வளோ ஆச்சு? 2,500 தான். ஸோ ஓவர் டியூ அப்படிங்கிறச்சு, ஓவர் டியூ என்றால் பேலன்ஸ் டியூ எடுத்து கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சாகி விட்டது, நான் இன்னி தேதிக்கு ஆகஸ்ட் 31 பேமெண்ட்டு பண்ணணும், நான் பண்ணவில்லை. அப்போது இந்த 2,500 ரூபாய் பேங்க்குக்கு வர வேண்டிய பணம் நான் கட்டவில்லை, அது ஓவர் டியூ. அந்த மாதிரி கிரெடிட் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார்? இருக்குது. 90லேருந்து 360 நாள், அந்த 90லேருந்து 360 நாளில் இது வந்து டெலிங்க்வன்சிஸ்பாங்க. அதாவது பேமெண்ட்டு ப்ராப்பராக வர வேண்டிய அமௌண்ட்டை நீ கட்டவில்லை, டியூவான அமௌண்ட்டை நீ கட்டவில்லை. இப்போ ஏன் கட்டவில்லை? ஒரே ஒரு சார், இப்போ கிரெடிட் கார்டு சிஸ்டம்ஸு வர்றதுனால பல மக்கள் ஏதோ தெரியாமல் போய் அதுக்குள்ளே கடன் வாங்கி வீட்டுக்கு, அது வேறு சப்ஜெக்ட், அதுக்கு நான் வரேன், அது வேறு இது. இப்போ ஒன்று இப்போ இங்கே கேட்டதுக்கு 2,91,000 கோடி, அவ்வளோ கோடி லோன் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கும். கிரெடிட் கார்டுனா, கிரெடிட் கார்டு முதல்ல சொன்னேன் 11 கோடி இருக்குன்னு சொன்னேன் ஜூலை 2026. அந்த 11 கோடி ஆக்டிவ் கார்டும் யூஸ் பண்ணி 2,92,000 கோடி கிரெடிட் எடுத்திருக்காங்க. அதில் ஓவர் டியூ, நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படிம்பாங்க. அதாவது 90 நாள் 120 நாளைக்குள்ளே பேங்க்குக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரவில்லை என்றால் அந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா வச்சுங்க, கிரெடிட் கார்டில் அந்த மாதிரி இருக்கா சார்? 1.8% டெலிங்க்வன்சி இருக்குது, நான் பர்ஃபார்மிங் அசட்டாக இருக்குது. பட் ஓவராலாக இந்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிரெடிட் கார்டு லோன் பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐ கொடுத்த டேட்டாவை. அது பிரகாரம் 15 லட்சம் கோடி ரூபாய் பர்சனல் லோன்னா ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், அந்த மாதிரி இதெல்லாம் பர்சனல் லோன். அது ப்ளஸ் கிரெடிட் கார்டு டியூஸ், இதெல்லாம் சேர்த்து 15 லட்சம் கோடி இருக்குது. அதில் பர்சனல் லோன் மட்டும் 12 லட்சம் கோடி, கிரெடிட் கார்டு 2.9 crores, 9 lakh crores அப்படிங்கிறாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும்
அவங்க பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2026 அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ராப்ளம் என்ன கிரெடிட் கார்டில் ப்ராப்ளம் முன்னாடி 2500 ரூபா நான் மாதம் கட்டணும், கட்டவில்லை, ஆகஸ்ட் 31 டியூ ஆகிடுத்து, கட்டவில்லை, 10 நாள் கழிச்சு தான் கட்டுறேன், அந்த 10 நாளைக்கு 2500 ரூபாய்க்கு வட்டி போடுவேன், லேட் ஃபீ, லேட்டாக கட்டியதுக்கு லேட் ஃபீ போடுவேன். அந்த லேட் ஃபீக்கு ஜிஎஸ்டி, லேட் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு 3.5% இன்ட்ரெஸ்ட். இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, பேங்க் ஆகஸ்ட் 2026 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். இனிமேல் லேட் ஃபீ அதெல்லாம் வந்தால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது, லேட் ஃபீ ஜிஎஸ்டி அதுக்கு லேட் ஃபீ ஜிஎஸ் போடக்கூடாது. அது என்ன சொல்கிறான் அப்படின்னா லேட் ஃபீ மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. 1534 ரூபாய் லேட் ஃபீ உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறான். நீங்கள் கவனிக்காம விட்டீங்க, உங்களால் கவனிக்க முடியாது, ஏன்னா அவன் டீட்டெயில் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு. இந்த மாதம் 2500 கட்டிங்களா, மீதி 98 லட்சம் டியூ, 98,000 டியூ அப்படிமா. நீங்கள் வாங்கின 1 லட்சம் கடனில் 2500 கட்டிட்டேன், 98,500 தானே, இல்லை 98,400 டியூ, என்ன இது, சரி ஓகே அப்படின்னு விட்டுருவோம். அது என்னன்னா இந்த லேட் ஃபீ அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம். அதுக்கு தான் என்ன சொன்னால் பேங்க் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கோட் பண்ணாங்க. 1534 ரூபாய் ஒரு லேட் ஃபீ டியூ ஆகிடுச்சுன்னு வச்சுங்க ஒரு வருஷத்தில். இந்த லேட் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுக்கு மேலே 3.5% மந்த்லி இன்ட்ரெஸ்ட், இது 12 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த கஸ்டமர் உங்களுக்கு 16,500 ரூபாயாக இருக்கும். இந்த 1534 லேட் ஃபீ கவனிக்காம விட்டிங்கன்னா, ஏன்னா பேங்க்கில் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதை காமிக்க மாட்டோம். இதுக்கு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கான், ஆகஸ்ட் 2026 எந்த இதுக்கும் லேட் ஃபீ நீங்கள் போடுங்க, லேட் ஃபீ ஆகட்டும் அதுக்குரிய ஜிஎஸ்டி ஆகட்டும் எதுக்கும் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதே தோண்டி நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கான். அது அடுத்த சுற்றில் வேணால் வர. கோபால் சார், இப்போது கிரெடிட் கார்டு ஃப்ளோ அப்படிங்கிறது அமௌண்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸஸாக இருக்கிறவங்க ரெகுலர் ஃப்ளோவில் இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுமா? மந்த்லி ரெகுலர் இன்கம் வரவங்க தான் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் பணம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது பிஸ்னஸ்னால் பெரிய பிஸ்னஸ் இல்லை, இது மாதிரி ஒரு கடை வச்சுருக்கவங்க மந்த்லி இன்கம் வச்சு தான் நம்ம குடும்பமே நடக்கிறது அப்படின்னு இருக்கும்போது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக சிக்கலில் மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கரெக்டாக அவங்க பில்லிங் டேட்லேருந்து இப்போ 20 நாள் கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது வந்து 25ஆம் தேதி பில்லிங் சைக்கிள், கரெக்டாக 13ஆம் தேதி நான் பே பண்ணியே ஆகணும். 13ஆம் தேதி பே பண்ணலன்னா அவர் சொன்ன மாதிரி எல்லாம் வந்துடும் பெருசாக. இப்போ இந்த பெனால்ட்டி சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் 3.5% எல்லாம் வரும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கும் தெரியாது மக்களுக்கு. நீங்கள் நினைப்பீங்க போன மாதம் வாங்கின 1 லட்சம் ரூபாய்க்கு தான் இப்போ 3.5% போட்டுன்னு வருவாங்கன்ட்டு. இல்லை, இந்த மாதம் திருப்பி நீங்கள் வாங்குவீங்க இல்லையா புது மாதத்துக்கு, அந்த பணம் டே 1லேருந்து நீங்கள் இப்போ இந்த மாதம் ஒரு 10,000 இது வாங்குறீங்க, 5,000க்கு 1 மந்த்து க்ரோசரிஸ் வாங்குறீங்க, அந்த 5,000த்துக்கும் 36% சார்ஜ் பண்ணுவாங்க. அது பாட்டுக்கு ஏறிண்டே போவோம். என்டையர் பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஓவர் டியூன்ற மாதிரி காமிச்சு, ஆக்சுவலாக நீங்கள் வாங்கினது இப்போ தான் வாங்கியிருக்கீங்க இந்த 5,000 6,000, அது அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது டைமு. ஆனால் நீங்கள் போன மாதம் கட்டாததுனால இந்த பணத்தையும் சேர்த்து 36% வட்டி போட்டுட்டே போவாங்க. அவர் சொன்ன மாதிரி என்ன பேலன்ஸ் உங்களுக்கு கடைசியில் வரும்ன்றதே நீங்கள் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கிரெடிட் கார்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இன்கம் இல்லாதவங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரூபே கிரெடிட் கார்டு லிங்க்டு வித் யூபிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளே ஒரு இன்கம் ரெகுலராக வருது, ஆனால் ரொம்ப கம்மியாக வருது. முக்கியமான க்ராசரிஸு, காய்கறி, பூ, பழம் அதெல்லாம் வாங்கிறதுக்கு கூட நம்ம பணம் மெதுவாக கட்டிக்கலான்றவங்க அந்த கார்டை வாங்கினாங்கன்னா அதுக்கு இது கிடையாது. உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் ஒன்று முக்கியமான பாயிண்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் இந்த கிரெடிட் கார்டு மேஜராக கொடுக்குறவங்களும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆனுவல் ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவங்க அனுப்புகிற கார்டோடு அனுப்புகிற டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபாண்ட் சைஸில் நீங்கள் வருஷம் 25,000 மினிமம், அது டிபெண்டிங் ஆன் த பேங்க் மாறும். வருஷம் 25,000 நீங்கள் வந்து கார்டு யூஸ் பண்ணலன்னா அடுத்த மாதத்துலேருந்து 600 ரூபாய் ஆனுவல் சார்ஜஸ் வாங்கிடுவோம். இது 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 வந்து இந்த பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தனி. அதை தவிர
2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு 24,000 நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கூட அடுத்த மாதம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி எடுத்துருவாங்க. டெபிட் பண்ணுவான். அப்ப அதிக செலவு கார்டில் டெபிட் பண்ணுவான். கார்டில் நீங்கள் வாங்கியிருக்கவே மாட்டீங்க, அந்த 600 ப்ளஸ் இது வந்துடும். ஆர் எதர் உங்களால் ட்ராக் பண்ண முடியாது சார், எதனால இந்த அமௌண்ட் டியூ, பிரேக்கப் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க, மொபைல் பேங்கிங்கு அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுற தெரிஞ்சவங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு அதில் வந்து காமிக்கிறான் டு பி ஃபேர் வித் த பேங்க், வந்து எவ்வளோ அன்பில்டு பில்ஸ் இருக்குது, பில்டு லாஸ்ட் மந்த் பில் எவ்வளோ இருக்குது, எல்லாமே காமிக்கிறான். எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நடுத்தர மக்கள் வந்து கம்ப்யூட்டர் பக்கமே போகாதவங்க மந்த்லி இன்கம் கொஞ்சம் ஓரளவு வந்துட்டு ஒரு 50,000 25,000 வந்திருக்கவங்களுக்கு இந்த கார்டு யூஸ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக அந்த டியூ டேட்டில் பே பண்ணுறது. அடுத்த டியூ தவறி இருந்ததுன்னா அதுக்கு மேலே அந்த கார்டையே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் லாஸை மினிமைஸ் பண்ணலாம். அது ஒன்று. அதுக்கு மேலே தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ரூபே கார்டு கிரெடிட் கார்டு வாங்கினாங்கன்னா ஆனுவல் சார்ஜஸே கிடையாது அதில். சரி சார், இப்போது பார்லிமெண்ட்ல இது சார்ந்த விவாதம் வந்திருக்கு. ஸோ இதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதுக்காக இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு நார்மல் அப்டேட்காக தானே? தமிழ்நாட்டிலேருந்து நவாஸ்கனி எம்பி அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில்களில் தான் இவ்வளோ பெரிய விவாதம் வந்திருக்கு. ஸோ இது எதுக்காக, இதனால் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது ஆர்பிஐ செய்ய போகிறாங்களா? மக்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாக போய் பார்க்கறதுனால அவங்க வந்து மக்களுக்கு ஒரு இது விழிப்புணர்ச்சி வரணுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க பேசியிருக்கலாம். அதை தவிர ஒரு ஏஏபி எம்பி வந்து ஓவரால் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் அப்பார்ட் ஃப்ரம் கிரெடிட் கார்டு ஸ்மால் லோன்ஸ் நிறைய பேர் வாங்குறவங்கள நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, பெரிய லோன் கோடிக்கணக்கில் லோன் வாங்குறவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் விட்டுடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது வந்து தப்பு. பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வாங்குற லோன் அவங்களுக்கு கொடுக்குறோன்னா அவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஓவரால் எக்கானமி மேலே வரணுன்றது ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து எக்கச்சக்கமாக மிஷினரி வாங்கி, லேண்ட் வாங்கி, அதில் பில்டிங் கட்டி, அதில் ஃபேக்ட்ரி கட்டி, நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து இவ்வளவும் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அதை தவிர அவங்க வர இன்கமில் டேக்ஸும் கட்டுறாங்க. ஸோ இவ்வளவும் பண்ணும்போது அவங்களுக்கு லோன் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயந்தான். பட் அதில் வந்து ஒரு விஜய் மல்லையா மாதிரி ஒரு ஆள், இன்னும் வேறு மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கும் வந்து அவங்களோட அசட்ஸ் கம்ப்ளீட்டாக மார்ட்கேஜோ இல்லை ஹைப்போத்திகேட்டோ பண்ணி தான் மூவிங் அண்ட் இம்மூவபிள் அசட்ஸ் அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. கண்ட்ரியை விட்டு ஓடினாங்கன்னா அவங்க அரசியல்வாதிகளோட இதோடு தான் அவங்க போகிறாங்க வழிய, வித்தவுட் நாலேஜ் அவங்க போக மாட்டாங்க. உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, கோர்ட்டுக்கு போக போகிறாங்க, நீ இந்த ஊரை விட்டு ஓடிடுன்னு நியூஸ் போயிடுது அவருக்கு. அவங்க உடனே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு லுக்கிங் நோட்டீஸ் லுக் அமிச்சார்னா இல்லை ஆள், அது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து சிஸ்டம் கொஞ்சம் கரப்டாக இருக்கிறதுனால வர விஷயம். பட் அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்கக்கிட்ட எல்லா விதமான இதுவும் வாங்குறாங்க. இவங்க திருப்பி இந்த ரைட் ஆஃப்ன்ற வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணி மக்களை வந்து தப்பாக புரிய வைக்கிறாங்க. எவ்வளோ தடவை சொல்லியாச்சது, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருக்காங்க, நானும் 2-3 டிபேட்டில் சொல்லியிருக்கேன். ரைட் ஆஃப்ன்றது அவங்க கடன் இனிமேல் கட்ட வேண்டான்னு கிடையாது. அவங்க பேலன்ஸ் ஷீட்டு ரொம்ப போராக இருக்கிறதுனால அவங்க எல்லா விதமான இதுவும் ஆக்ஷனும் எடுத்து பணம் வரலன்னா அந்த 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 பர்டிகுலர் லோன் பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஆனால் ரெக்கவரி ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்காது, அவ்வளோதான். அதுதான் அவங்க ரிட்டர்ன் ஆஃப் ரைட் ஆஃப்னு சொல்கிறோம். கட்டவே வேண்டான்றது எதுனா வேவர்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. இந்த வேவரில் வந்து என்ன ஒரு இதுன்னா, ஒரு நேர்மையான ஒரு பிஸ்னஸ்மேன் அவனுக்கு வேரியஸ் அதர் ப்ராப்ளத்தினால கட்ட முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. வீடியோ கேசட் பண்ணுற ஒரு கம்பெனி ஓவர் நைட்டு காலி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களால வந்து இந்த MP3 வந்துட்டு டிக்கு வந்துட்டு அது எல்லாம் அதுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ கேசட் பண்ணுறவங்க, CD பண்ணுறவங்க எல்லாருக்கும் செம்மடியாக வாங்கினாங்க. இப்போ அவங்களுக்கு அது மாதிரி கம்பெனி லோன் வாங்கியிருந்தாங்கன்னா கட்ட முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இம்மூவபிள் அசட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நாங்கள் கொடுத்துட்றேன், எனக்கு லோனில் ஏதாவது கொஞ்சம் தள்ளி கொடுங்க, வட்டியை கொஞ்சம் குறைங்க, நான் நிறைய வட்டி ஆல்ரெடி கட்டியிருக்கேன் நல்லா இருக்கும்போது, அசலோட கொஞ்சம் வட்டியோடு நான் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன், எனக்கு ஒரு 60 லட்சம் பேலன்ஸ் இருக்குன்னா நான் ஒரு 40 லட்சம் கொடுத்து வச்சிடுறேன்னா, இதை யோசித்து பார்த்து அவன் முன்னாடி எவ்வளோ கட்டியிருக்கான்னு பார்த்து சரி ஓகே வந்த வரைக்கும் நம்மளுக்கு லாபம்ன்ட்டு, இல்லைன்னா ஒன்றுமே வராதுன்னு தெரியும் பேங்க்குக்கு. ஸோ அதை 40 லட்சத்தை வாங்கிட்டு 20 லட்சம் வேவர் பண்ணுவாங்க. அந்த பணம் தான் வேவர். அந்த மாதிரி வேவர் வந்து உண்மையான ஒரு கடனாளிக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஜய் மல்லையா மாதிரி ஊரை விட்டு ஓடினவனுக்கு கிடையாது.
அவங்களுடைய அசெட்ஸ் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி எல்லாத்தையும் விற்று இந்த லோன் அடைக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்று இருக்குது. அதனால் இவங்க மக்கள் வந்து இவங்க கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா இட் இஸ் வரம். இல்லை நீங்கள் கண்ணை மூடிட்டு கார்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சின்னு போயிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்து ஒரு 500 கிராசரி வாங்குறான்னு போகிறவங்க வீட்டுக்கு வரும்போது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் வந்து 1500 இருக்கும். ஸோ அதான் பிரச்சனை. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரவிசங்கர் சார், இப்போ இந்த கிரெடிட் கார்டுடைய அந்த லிமிட்டேஷனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? கிரெடிட் கார்டு லிமிட்டேஷன் சார் பொதுவாகவே அந்த லிமிட்டேஷனு ஒருத்தருக்கு 75,000, ஒருத்தருக்கு 2,30,000 ஆவரேஜாக உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. உங்கள் சூப்பர் சேலரி அக்கௌண்ட் இருக்குது, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, அந்த சேலரியில் எவ்வளோ டைம்ஸ் 3 times 4 times எவ்வளோ பே பண்ணலாம். நெட் பேங்கிங் நெட் பேலன்ஸ், நெட் டேக் ஹோம் பே, இந்த டேக் ஹோம் பே எவ்வளோ வருது, இவருக்கு எவ்வளோ நம்ம கொடுக்கலாம், எவ்வளவு கொடுத்தால் பேமெண்ட்டு ரிஸ்க் இருக்காது, அதை இவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அந்த கிரெடிட் கார்டு இதில் அண்டு ஒன்மோர் நீங்கள் கேட்டீங்க, நவாஸ்கனி பார்லிமெண்ட்டில் பேசுகிறது அது எந்த விதத்தில் தாக்கம் இருக்கும், அவர் சும்மா டிபேட்டு தானா அப்படின்னு இல்லை, அதையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் முதல் சுற்றில் பேசும்பொழுது இஷ்யூஸ்லாம் பேசணும். அதாவது லேட் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க 2,500 ரூபா, 31 ஆகஸ்ட்குள்ளே நான் கட்டணும், 10 நாள் கழிச்சு தான் கட்டுறேன், அந்த 10 நாளைக்கு லேட் ஃபீ, அதுக்கு ஜிஎஸ்டி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை தான் அப்போ சொன்னேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் 2026 கிடையாது லேட் ஃபீ, அது லேட் ஃபீக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன மெஷர் எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இந்த மினிமம் பேலன்ஸுன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் 1 லட்சம் வாங்கிட்டீங்க, மினிமம் எவ்ரி மந்த்து 2,500 கட்டினா போதும், 3,000 கட்டினா போதும் அப்படின்னா அதை கட்டும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், நீ மினிமம் பேலன்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுறது யூ ஷுட் கவர் இன்ட்ரெஸ்ட் வேர் த ஃபீஸ் டியூ இருந்தால் ஓகே, இது எல்லாமே அந்த இதில் கவர் ஆகிருக்கணும். இதையும் தாண்டி நீ எவ்வளோ பிரின்சிபல் வாங்கினியோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேயும் ஒரு போர்ஷன் ரெக்கவர் பண்ண முடிஞ்சால் அதே ரெக்கவர் பண்ணுங்க. ஆர் ரேதர் அந்த மினிமம் பேலன்ஸ் நீ சார்ஜ் பண்ணுறது அதில் பார்த்தேன்னு வச்சுங்க, கூடிய வரைக்கும் ஒன்று அந்த பேலன்ஸ் முதல்ல வாங்கின 1 லட்சம் மேபி அடுத்த மாதம் கழிச்சும் அதே 1 லட்சமாக இருக்கலாம், ஆனால் அதை விட கம்மியாக இருக்கலாம், 1 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அது எப்படி சார் 1 லட்சம் அடுத்த மாதம் 1 லட்சம் எப்படி இருக்கும்? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாங்கின 1 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறோம், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் மினிமம் பேலன்ஸ் 2,500 ரூபாய் அப்படி ரெக்கவர் பண்ணும்போது அந்த 1 லட்சத்துக்கு அந்த 31 நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கட்டணுமோ அதை ரெக்கவர் பண்ணிவிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை ரெக்கவர் பண்ணிவிட்டு தென் பேலன்ஸ் பிரின்சிபலில் ஏதாவது 1,000, 500, 1,000 ரூபாய் ரெக்கவர் பண்ணிங்களா, ஸோ தட் அதையும் தாண்டினால் அப்போ பிரின்சிபல் 1000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும்னால் அந்த மாதம் முடிந்ததுக்கப்புறம் 99,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும், 1 லட்சம் நீங்கள் வாங்கியிருந்தால். இதையும் சொல்கிறான் ரிசர்வ் பேங்க்கில். இதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க ரிசர்வ், இதெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டில் இப்போ நவாஸ்கனி பேசுறதுக்காக இல்லை, இதுக்கும் முன்னாடி பேசுனது. நான் சொன்னது 2026 இந்த மாதிரி ஸ்டெப்ஸை எடுத்திருக்காங்க. 2026 பிகினிங்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டியூ ஆகிடுத்து ஆனால் பணம் கட்டவில்லை, ஆகஸ்ட் 31 டியூ, நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் பணம் கட்டவில்லை, உடனே நீங்கள் கிரெடிட் பியூரோக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது என்னுடைய அக்கௌண்ட் இவர் டிஃபால்ட்டர் அப்படின்னு பண்ணாதீங்க. 3 நாள் கிரேஸ் பீரியட் கொடுங்க, மினிமம் 3 நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்கணும். அந்த 3 நாளைக்குள்ளே அவர் கட்டுவார். வெள்ளிக்கிழமை டியூ ஆகிடுத்து, பணம் கட்டவில்லை வெள்ளிக்கிழமை அட் எண்ட் ஆஃப் ஃப்ரைடே, உடனே அவர் டிஃபால்ட்டர்னு சொல்லாதீங்க. சாட்டர்டே, சண்டே, மண்டே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இது டியூ ஆகிடுத்தா அவர் இது பண்ணுங்கள். அதையும் தாண்டி இவங்க ரிசர்வ் பேங்க்குக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ரிசர்வ் எல்லா பேங்க்ஸுக்கும், வெதர் இட் இஸ் ப்ரைவேட் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஆர் பப்ளிக் செக்டர் பேங்கிங், எல்லாருக்குமே சொல்கிறது, நீங்கள் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கார்டு இஷ்யூ பண்ணும்போதும் சரி, ரெனியூவல் பண்ணும்போதும் சரி, கிளியர் கட்டாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுங்க, ஓப்பனாக வைங்க. என்னென்ன ஸ்லாப்,
எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போட போகிறீங்க, லேட் ஃபீ உண்டா இல்லையா, எதனால் லேட் ஃபீ உண்டு, லேட் ஃபீ எவ்வளோ பர்சன்டேஜ் லேட் ஃபீ சார்ஜ் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் அதெல்லாம் விசிபிள் லைனா வைங்க. விசிபிளாக வைங்க. அதுதான் மெயின் சார். இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். இதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, சில இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதம் வரைக்கும் 1 லட்சம் ரூபாய், 2 வருஷம் 3 வருஷம் நல்லா கட்டுறீங்க வாங்க, அதுவும் மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டின்னு வருவீங்க. அதுதான் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டினீங்கன்னு வச்சுங்க, யூ ஆர் தி விஐபி. நான் வந்து மொத்தத்தை கட்டி முடித்தேன் வச்சுங்க, என்னால் பேங்க் ஒரு பிரயோஜனம் இதுவும் இல்லை, முழு பணத்தை கட்டி முடிச்சிடுறேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் டியூ அவங்களுக்கு ஒன்றும் வராது. ஆனால் மினிமம் பேலன்ஸ் கட்டுறவங்க தான் விஐபி கஸ்டமர். ஸோ உடனே இவர் கட்டுறது நல்லா இருப்பார் நமக்கு. உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இல்லை, விஐபி கஸ்டமர் தான் கொஞ்சம் கட்டிட்டு மீதி கடனாகவே வச்சுருப்பாங்க. ஆமாம், வட்டியும் கட்டுவாங்க. வட்டி கட்டும், அது கட்டிகிட்டே இருப்பாங்க வட்டி. ஓகே, அவங்க தான் அவங்களுடைய நான் ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஒழுங்கா முழுசா கட்டுறவங்க விஐபி கஸ்டமர். ஏன்னா என்ன எங்களால் பேங்க்குக்கு லாபம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த நம்பர். அவ்வளோதான், கிரெடிட் கார்டு ஹோல்டர். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒழுங்காக கட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நேற்று வரைக்கும் 2.5 லட்சம் இருந்தது சார், இந்த மாதம் ஜனவரியில் உங்கள் கிரெடிட் கார்டு 3.5 லட்சம் சார், லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க பேங்க்கில் எனக்கு ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறான், உன் இஷ்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெனியூ பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணாத, அவங்கக்கிட்ட சொல்லு உங்களுக்கு 3 லட்சம் கொடுக்க போகிறேன், இட் இஸ் அக்செப்டபிள் டு யூ ஆர் நாட், நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், எவ்ரி மந்த் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க மெயினாக நீங்கள் நிறையா ட்ரூத்தை வந்து உண்மையை மறைச்சி வச்சிடுறீங்க, அந்த மாதிரி உண்மையெல்லாம் மறைக்கக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறேன், அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ஒரு டேபிளுக்கு போடுங்க. அந்த டேபிள் போட்டு இந்த பேமெண்ட்டு போனது போக இன்னும் எவ்வளோ வருஷத்தில் ஆர் எவ்வளோ மாதத்தில் நீ கட்டி முடிப்ப, இதை அந்த மாதிரி இன்னும் 55 மாதம் ஆகும் கட்டி முடிக்கிறதுக்குனால், அந்த 55 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரான நான் வாங்கின 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன் அதையும் சொல்லுங்கள். இது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ தட் எவ்ரிதிங் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட். இதையும் தாண்டி நீங்கள் லோன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப டீட்டெயில்டாக கிரெடிட் கார்டு யூசேஜ் பற்றி 2 பேருமே சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. பிளாஸ்டிக் பிடியில் தமிழகம் கிரெடிட் கார்டு கடனிலிருந்து மக்கள் மேலே வழி இருக்கிறதா அப்படிங்கிற விவாதத்தில் கிரெடிட் கார்டு எப்படி கையாள வேண்டும், யார் கையாள வேண்டும் அப்படிங்கிற ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. முன்னாள் வங்கி அதிகாரி கோபால் மற்றும் பொருளாதார நிபுணர் ரவிசங்கர், இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.